சத்தியவசன இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று நான் நம்புகிறேன். இன்றைய நாளிலும் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பவுல் என்ற ஒரு மனிதனும் சீலா என்ற ஒரு மனிதனும் அவருடைய வாழ்க்கை இயேசுவால் மாற்றப்பட்டதினாலே தான் அனுபவித்த அந்த மாற்றத்தை, அந்த அன்பை, ஆண்டவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். பவுல் என்பவன் ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை சித்திரவதை செய்து சிறைகளிலே போட்டவன், கொலை செய்வதிலும் பங்கெடுத்தவன். ஒரு நாள் அவன் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டு அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவரை மற்ற இடங்களில் போயிட்டு தான் அனுபவித்த இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருந்தார். அவரும் சீலா என்ற ஒரு நபரும் அவர்கள் ஐரோப்பாவிலே பிலிப்பி என்ற ஒரு பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக போயிருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதற்காக அவர்கள் இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறி சொல்லுகிற அல்லது சாஸ்திரம் சொல்லுகிற ஒரு பெண் இவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தால் அவளுக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அசுத்த ஆவியை இந்த பெண்ணை விட்டு அகற்றினார்கள், விரட்டினார்கள். அதற்பின் இந்த பெண்ணால் குறி சொல்ல முடியவில்லை. இவர் குறி சொல்றதை வச்சு அவர் ஆதாயம் தேடின சில எஜமான்கள் இருந்தாங்க. அவங்களோட வியாபாரம் படுத்துட்டு உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பொய் குற்றம் சுமத்தி இந்த பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் போடுறாங்க. சிறையில் சும்மா போடையில் நல்லா அடித்து கை கால் எல்லாம் உடம்பெல்லாம் காயம், காலை மேலே தூக்கி சங்கிலியால் கட்டி தலைகீழே தொங்க போட்டிருக்கிறாங்க. கழுத்து கீழே படுற மாதிரி மேலெல்லாம் ரத்தம், வீக்கம், காயம், வேதனை. காலை மேலே போட்டு தலையை கீழே போட்டு தொங்க போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? ஐயோ, இது அநியாயம், நாங்கள் எந்த தவறும் செய்யலை, நாங்கள் கொலை செய்யலை, களவெடுக்க இல்லை, மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யலை, நாங்கள் அசுத்த ஆவியிட பிடியிலிருந்து இந்த பெண்ணை நாங்கள் விடுவிச்சது மட்டும்தானே செய்தோம், இது அநியாயம், இது நியாயம் இல்லைன்னு பலவிதமாக நாங்கள் புலம்பிக் கொண்டு இருந்திருக்கலாம். அவங்கள சிறையில் போட்டிருக்கிறாங்க. இவங்களை அடித்த விதத்தையும் கட்டின விதத்தையும் பார்க்கும்போது மற்ற அந்த சிறை கைதிகள்லாம் நினச்சிடும், ரொம்ப கொடூரமான இவங்க குற்றம் செய்தவங்க போல இருக்கு, இவ்வளவு கடுமையாக, இவ்வளவு மிருகத்தனமாக இவங்களை அடித்து வந்து கட்டி போட்டிருக்கிறாங்களேன். ஆனால் திடீர்னு இவங்க என்ன செய்தாங்க, நடுராத்திரியில் என்ன செய்தாங்கன்னு பாருங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க என்ன செய்கிறாங்களா, ஐயோ எங்களுக்கு இப்படி நடந்துட்டே, இது அநியாயம், இது அக்கிரமம்னு சொல்ல இல்லை. ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடுறாங்க, ஆண்டவரை புகழ்றாங்க, நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இப்படி அடித்து மாடு மாதிரி அடித்து கொண்டு தலகுகளாக கட்டி போட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, கோவப்படாமல், வெறுப்பு கொள்ளாமல், அழுது புலம்பாமல் சந்தோஷத்தில் ஆண்டவரை புகழ்றாங்களே, அது அவங்கள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. வேதனையான சூழ்நிலையிலும் துதிபாடும் இந்த நபர்களுடைய, இந்த மனிதருடைய மனோபாவம் மற்றவர்களை கவர்ந்திழுத்தது. ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு என்ன நடந்தது என்பதல்ல, உங்களுக்கு என்ன நடந்ததோ அதற்கு எந்த பிரதிக்கிரியை நீங்கள் காட்டுறீங்களோ அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நாங்கள் சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியங்களையே நினச்சி புலம்பி கொண்டு எல்லாட்டையும் புலம்பி கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னத்தான் வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ளால் நான் கடந்து வந்தாலும் நான் நன்றியுணர்ச்சியோடு ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய சந்தோஷத்தோடு புகழ்ந்து கொண்டு வாழலாம். இப்படி ஆண்டவரை துதித்து புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அற்புதம் நடக்குது. என்னது? சடுதியில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியினால் சிறைச்சாலையின் கதவுகள் திறப்பட இவர்கள் தப்பிவிட்டதாக நினைத்து தன்னை அழித்து கொள்ள முற்பட்ட சிறைச்சாலைக்காரனுக்கு தங்களை வெளிப்படுத்திய போது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். அந்த காலத்தில் சிறைச்சாலைக்கு பொறுப்பாக இருந்தவர் ஒருத்தனை தப்ப விட்டு அவன் கொலை செய்யப்படணும். அவன் இவன் என்ன செய்தான், பெரிய பூமி அதிர்ச்சி வந்து சிறை கதவுகள்லாம் திறந்தோன்னு இந்த சிறைச்சாலை தலைவன் என்ன நினைச்சான், எல்லாரும் தப்பி ஓடிட்டாங்க நினச்சி அவன் ஒரு வாள் எடுத்து தன்னை வெட்டி கொள்ள போகிறான். டக்குன்னு பவுல் சொல்கிறாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாது, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், யாருமே ஓடி போகலை. அவனுக்கு இன்னும் ஆச்சரியம், என்னடா இது வித்தியாசமான மக்களாக இருக்கிறாங்க, இவ்வளோ அடித்து கட்டி போட்டிருக்கோம், பாடி துதிக்கிறாங்க, இப்போ சிறைச்சாலையெல்லாம் திறந்துட்டு தப்பி ஓடுனா அங்கே நிற்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுறான். டக்குன்னு சொல்கிறான், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? அப்போ இவர் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
இந்த வசனம் எனக்கு ஒரு முக்கியமான என் இருதயத்துக்கு நெருக்கமான வசனம். என் வீட்டிலே நான் 13வது பிள்ளை, நான் தான் கடைசி கடைக்குட்டி. ஆனால் ஆண்டவர் என்ன முதல் தெரிந்து கொண்டார். 17 வயசில் நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் அவங்களோட தர்க்கம் பண்ணேன். அவங்க என்ன மதம் மாற்றுறாங்கன்னு தர்க்கம் பண்ணேன். கண்டிலேருந்து கொழும்பு வர வரைக்கும் தர்க்கம் பண்ணேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ற உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி என்னை ஆட்கொண்டது. மோசமான கேவலமான பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி ஆண்டவரை தேட ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க தொடங்கினேன். இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. போராட்டங்கள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கை மாறணும்னு என் குடும்பத்தார்கள் என்னை எதிர்த்தாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீ மதம் மாறிட்டு அதனால தான் பிரச்சனைன்னாங்க. என் அண்ணன் சொன்னார், நீ இந்த கூட்டங்களுக்கு போனோட காலை உடைச்சி வீட்டில் போடுவேன்னு. அக்கா வந்து எதிர்த்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்த போது என் அம்மாவை கூட வர விட இல்லை. எங்கள் குடும்பத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் இருந்துச்சு. நான் ஒரு சபைக்கு போகிறத கூடி சபைக்கு போகிறேன்னு சொல்லாமல் அந்த சபை இருந்த இடத்துல பேரை சொல்லி இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். ஆனால் நான் ஜெபிக்கும்போது ஜெபிச்சேன், இந்த வசனத்தை ஒரு வாக்குறுதியாக எடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டாங்க. என் அக்காட பிள்ளைகள், அண்ணன்ட பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டாங்க. பெரிய குடும்பம். இன்னைக்கு 2-3 குடும்பங்களை தவிர அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. காலை உடைப்பேன்னு சொன்ன அந்த அண்ணே இயேசு ஏற்றுக்கொண்டு குடியிலேருந்து வெளியே வந்து தன்னுடைய சொந்த பில்டிங்கில் ஒரு சபை நடத்துறதுக்கு கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்கிறார். எங்களோட அம்மா என்னுடைய ஞானஸ்தானத்துக்கு விடமாட்டேன் நிப்பாட்டுன அக்கா தன்னுடைய பில்டிங்கில் லேண்டில் ஒரு சபை கட்டிடத்தை கட்டி ஒரு சபைக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை வீட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களோட புண்களை எல்லாம் கழுவி இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முழு குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் வேதனையை காரணம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் பாதகமான காரியங்கள் நடக்க, வேதனையான அனுபவங்களுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மோசமான சூழ்நிலைகளிலிருந்தும் சிறந்த காரியத்தை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். உங்களுடைய மோசமான பாடுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் சிறந்ததை கொண்டு வர முடியும். உங்களுடைய கண்ணீர்கள் அவர் துருத்தியிலே வார்த்து வைத்திருக்கிறார். அதுகளை அவர் வீணாக்குறது இல்லை. நீங்கள் சிறை பிடிக்கப்பட்டது போல சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளால் விடுதலையாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் விடுதலையான சூழ்நிலை இருந்தும் பல விதங்களிலும் சிறை பிடிக்கப்பட்டவங்கள கடந்த காலத்தை பற்றி பேசி, வேதனையை பற்றி பேசி, நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறாங்க. மற்றவங்க காணட்டும். வேதனை, பாடுகள், குறைவுகளுக்கு மத்தியிலே நன்றியுணர்ச்சியோடு ஆண்டவரை துதித்து பாடுகிற மனோபாவத்தை, அந்த உள்ளான சந்தோஷத்தை மற்றவர்கள் காணட்டும். உங்களுக்கு என்ன நடந்தது என்றதல்ல, என்ன நடந்ததோ அதற்கு என்ன விதமான பிரதிக்கிரியை காட்டுகிறேங்கிறது தான் மிக முக்கியம். ஒரு மனிதன் அவன் இருந்த நாட்டில் சுவிஸ் கடவுளை பற்றி சொன்னால் சிறை பிடிப்பாங்க. 20 வருஷம் ஆண்டவருக்காக சிறையில் இருந்த ஒரு நபர் அவன் சொல்கிறான், தான் தனக்கிட்ட பைபிள், ஒரு பைபிள் கூட, ஒரு ஆண்டோடைய வார்த்தை, இறை வார்த்தை ஒன்று கூட கையில் இல்லை. அவன் சொன்ன என் உள்ளத்தில் இருக்குன்னு. சரி, நாங்கள் வாழ்ந்த குடும்பம் ஒரு ஏழை குடும்பம். நான் ஒரு குடிசையில் வாழ்ந்தோம். அந்த குடிசைக்கு எங்கள் அப்பா வச்ச பேர் அல்லேலூயா குடிசை. அந்த குடிசையை சுற்றி பைபிள் வசனங்களை போட்டிருப்போம். நான் அந்த வசனங்களை பாடமாக்கினேன், பல வருஷமாக பாடமாக்கினேன். அவன் சொல்கிறான், நான் ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் இருக்கிற பைபிள் வசனங்களை பாடமாக்கினேன். சங்கீதங்கள், மற்ற சில புத்தகங்களை பாடம். இப்போ எனக்கு ஒரு பைபிள் கூடி இல்லை, ஆனால் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பைபிள் எனக்கு சந்தோஷத்தை தருது. அந்த பைபிளை யாரும் எனக்கிட்ட எடுக்க முடியாது. எங்களோட வாழ்க்கையில் என்னதான் சூழ்நிலை கூடாக போனாலும் எங்களுக்குள்ள ஆண்டவோட வார்த்தை இருக்கும் பொழுது, ஆண்டவோடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நாங்கள் பயப்பட தேவையில்லை. சந்தோஷமாக நன்றியுணர்ச்சியோடு துதி பாடு கொண்டிருப்போம். இன்னும் அநேகர் கடவுள் அறிய அதற்கூடாக வருவாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பான தேவனே, ஆண்டவரை பாடுகள், வேதனைகளுக்கு மத்தியிலும் நன்றியுணர்ச்சியோடு துதி பாடும் மனப்பான்மையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.